அக்கா, நீங்க என்ன உங்களோட ரோகிணியா நினைச்சீங்க. என்ன உங்க தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என்ன நம்புங்கக்கா. உங்களை நான் என் வாயால அக்கான்னு கூப்பிடல, என் மனசால கூப்பிட்டிருக்கேன்க்கா. அதனால இந்த உறவை மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன்க்கா. நீங்க என்னோட இந்த சின்ன விஷயத்துக்கு சம்மதிக்கணும்க்கா. என்ன என்ன விஷயம்? இப்ப நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ ப்ளீஸ் அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. சாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதவுடைய ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். அக்கா, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, அந்த பச்சைக்கண் வச்ச பொம்பளை நான் தானே. எனக்கு தெரியும், உன் வாயை திறந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நீ உண்மையை சொல்ல மாட்ட. நான் என்னோட ஸ்டைலை பயன்படுத்தியே ஆகணும். இப்பவே நான் போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துடுறேன். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டினா அப்புறம் எனக்கும் என்னுடைய அம்மா அப்பாக்கும் ரொம்ப அவமானமா போயிடும். ப்ளீஸ். அப்படின்னா ஒரு கண்டிஷன். ஒருவேளை அந்த உண்மையை இப்பவே நீ புரிய வச்சிட்டீனா, அதான் பரத்வாஜ் குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு. எனக்கு நிஜமாவே நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியவே இல்லை. நிஜமா சத்தியமா சொல்றேன். அப்படின்னா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கே தெரியல. எப்ப நான் இந்த வீட்ல என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு போட்டோ பார்த்தேனோ, அப்பல இருந்து எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. மனசுல எவ்வளவு கேள்விகள் இருக்கு, ஆனா ஒண்ணுத்துக்கு கூட பதில் கிடைக்கல. என்னோட அந்த குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ண. நான் சொல்றது உண்மை. நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இவளோட அழுகையை பார்த்து சீமா வேணா பரிதாபப்படலாம், ஆனா நான் அப்படி இல்லை. இப்ப இவ வாயிலிருந்து எப்படி உண்மையை வெளிவர வைக்கிறது? நம்ம கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தா அது வேலைக்காகாது. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். சரி, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, முதல்ல அழுகிறத நிறுத்து. ஒருவேளை நீ எனக்கு உதவி செஞ்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருக்கோம், ப்ளீஸ் அதே மாதிரி நடக்க விடுங்க. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இருங்க. என்ன உங்க தங்கச்சி ரோகிணியா ஏத்துக்கிட்டு நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்க விடுங்க. ப்ளீஸ்கா. என்ன உங்களுடைய தங்கச்சி ரோகிணியா நினைச்சு நிரந்தரமா இந்த வீட்லயே இருக்க விடுங்க. அதோட இன்னொரு விஷயம், என் எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரிஞ்சிடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க நினைக்கிற விஷயம் கூட எனக்கு தெளிவா தெரியும். என்னால சொல்ல முடியும். நான் உங்களை தொட்டாலே சொல்ல முடியும் நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்களா இல்ல எதிரா இருக்கீங்களான்னு. நான் இந்த மாதிரி தான் அம்மாவையும் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு அந்த 3 பேரையும் என் முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்தினப்போ முதல் 2 பொம்பளைங்களை தொடும்போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படவே இல்லை. ரத்த சொந்த தொட்டா ஏற்படுற உணர்வு. அதுக்கப்புறமா நான் எப்போ உங்க அம்மாவை தொட்டனோ, அவங்க நாடி துடிப்பு திடீர்னு அதிகமாச்சு. அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை தொட்ட மாதிரி ஒரு உணர்வு. அதை வச்சுதான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன். அக்கா, நான் என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுடைய முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்.
ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், என்னை இந்த வீட்ல இருந்து யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது. பாத்தீங்களா, உமாக்கு ஹஸ்பண்டும் இப்ப என்ன பத்தின உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால என்னாச்சு, இப்ப வரைக்கும் அவரால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. அப்புறம் சஞ்சனா, அவளும் எல்லாத்தையும் பார்த்துட்டா. நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சதும் அவளும் நான் சொன்னதை அழகா புரிஞ்சுக்கிட்டா. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சஞ்சுவை எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ நீங்க தான், நீங்களும் ஒத்துக்கோங்களேங்கா. ஒருவேளை நீங்க மட்டும் ஒத்துக்கலன்னா அப்புறம் அக்கா. சொல்லு, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். ஆனா நான் இப்பவே என்னுடைய வீட்டுக்கு போய் ஆகணும். நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவைப்படுதோ அது எல்லாமே நான் நிச்சயமா செய்வேன். ஆனா இப்போதைக்கு என்ன வீட்டுக்கு போக விடுங்க. ஆனா நான் உன்னை எப்படி நம்புறது ஸ்ருதி? நீங்க என்ன இப்ப நம்பிதான் ஆகணும். நீங்க சொல்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்காம இருந்திருந்தா இவ்வளவு நேரம் கத்தி இந்த காலையில இருக்கிற எல்லாரையுமே நான் எழுப்பியிருப்பேன்ல. இப்படிப்பட்ட நிலைமையிலையும் உன் மூளை நல்லாவே வேலை செய்யுது. சரி, நீ நாளைக்கு காலையில என்ன அதோ அங்க அந்த வீட்டுல வந்து என்ன பாரு. நான் இப்ப அங்கதான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னுடைய மன திருப்திக்காக நான் சீமாவையும் வர சொல்றேன். உனக்கு அங்க எதுவுமே தப்பா நடக்காது. ஓகே, குட். ஓ, ஒரு நிமிஷம். உன்னை வீடு வரைக்கும் டிராப் பண்ணவா? இல்ல, இருக்கட்டும், நானே போயிடுறேன். சரி. ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது உண்மைனா, அதாவது ஸ்ருதி அந்த பொம்பளை இல்லைன்னா, அப்ப அந்த பொம்பளை யாரா இருப்பா? இந்த நேரத்துல யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்ருதி இப்பதான் வீட்டுக்கு போனா, அப்ப அது யாரு? அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள இருக்காளா? அக்கா, 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 எங்க இருக்கீங்க? அக்கா, அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? அக்கா.
நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். அக்கா, அக்கா, எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நடக்கட்டும்க்கா. யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன உங்க தங்கச்சி ரோகிணியா நினைச்சு இந்த வீட்லயே நிரந்தரமா தங்க விடுங்க. இவ ரோகிணி இல்ல. ரோகிணி, என்ன மன்னிச்சிட. நான் போய் இடத்த வேற யாருக்கா கொடுத்துட்டேன். அம்மா தாயே, என் ரோகிணி எங்க இருந்தாலும் சரி, அவளை காப்பாத்துமா. அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அக்கா, அக்கா, யார் இவ? என் ரோகிணி எங்க? இத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா முதல்ல வீட்டுல இருக்கவங்களே இவகிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். ஒருவேளை இந்த நேரத்துல தூக்கம் கலைஞ்சு யாராவது வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். என்ன பண்றது? எல்லா ரூமையும் வெளியில இருந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப யாராலையும் வெளியில வர முடியாது. அக்கா, நீங்க ஏன் இந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்க்கா. ப்ளீஸ் என் முன்னாடி வந்துருங்க. அக்கா, நான் உங்ககிட்ட என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் தான் சொல்லிட்டேன்ல. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, அக்கா, நீங்க எங்க இருக்கீங்கக்கா? இதான் நல்ல சான்ஸ் கல்பனா. சீக்கிரமா போய் அந்த மெயில உடனே delete பண்ணிடு. உங்க கையால பக்கோடா பண்ணினா இன்னும் சூப்பரா இருக்கும். கிச் கிச் எப்படி இருந்தாலும் தடை இல்லாம பேசுங்க. அக்கா, மேல எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப கீழே இருக்க ரூமையும் க்ளோஸ் பண்ணணும். என்ன பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்க ரோகிணி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. அக்கா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை முன்னாடி வாங்க. அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? அக்கா, ஒரு தடவை என் பேச்சு கேளுங்களேன் ப்ளீஸ்.
அக்கா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அக்கா ப்ளீஸ். அக்கா அக்கா எங்க இருக்கீங்க? அக்கா தேவையில்லாம நேரத்தை வீணாக்காதீங்க. விடிய போகுதுக்கா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் இங்க எல்லாமே கை நழுவி போயிடுங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் சொன்னல, நான் உங்களை என் அக்கா மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன். ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அக்கா இதான் நல்ல சான்ஸ் கல்பனா. சீக்கிரமா போய் அந்த மெயில உடனே delete பண்ணிடு. The number you are trying to reach is currently not reachable. ஓ காட், சீமாவுக்கு ஏன் லைன் கிடைக்க மாட்டேது? அந்த நிழல் யாரா இருக்கும்? ஒருவேளை அதே பொம்பளையா இருந்தா அப்படின்னா யாரோ அங்க ஆபத்துல இருக்காங்க. இப்ப நான் சீமா கிட்ட பேசியே ஆகணும். The number you are trying to reach is currently not reachable. இத்தனை முறை ட்ரை பண்ணியும் லைனே போக மாட்டுது. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போயே ஆகணும். அதுவும் யார் கண்ணிலுமே படாம போகணும். அதே சமயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா இங்கதான் இருக்கேன். எந்த பிளான் அந்த பொம்பளைக்கு எதிராக நம்ம உருவாக்கணுமோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் முக்கியமா தேவை. நமக்குள்ள எப்பவுமே ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால என்னங்க, இது பரத்வாஜ் ஹவுஸோட பேக்டோர் சாவி. உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த பொம்பளையை கண்காணிக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சில ஒருவேளை நீங்க பரத்வாஜ் ஹவுஸ்குள்ள வர வேண்டியது இருந்தா இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சாவியை பயன்படுத்த இதான் சரியான நேரம். ரொம்ப நன்றி சீமா. நீ காரணத்தோட தான் சாவியை கொடுத்துருக்க. இதை யூஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. உடனே வீட்டுக்குள்ள போய் நான் பார்த்தே ஆகணும். அப்படி அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. பேக் டோர். அக்கா ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க.
ஏங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் என் முன்னாடி வர பயப்படுறீங்க? இத நீ கேட்டுட்டு இருக்கியா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நாங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ண சொல்லு. கெடுதல்லாம் இல்லக்கா, ஒன்னே ஒண்ணு பறிச்சிட்டீங்க.